அண்மை செய்தி. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இடஒதுக்கீடை பெறும் வழக்கில் உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கும் தீர்ப்பு அண்மை செய்தியாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அரசுக்கு உயர்நீதிமன்றம் 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருந்தது. அந்த அபராத தொகையை கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு வழங்கிட ஆணை விதித்திருக்கிறது. 2000வது ஆண்டு முதல் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு இடங்களை பெற தவறியதாக உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் மீது இந்த அபராத தொகையை செலுத்துமாறு உத்தரவிட்டது. தற்போது அந்த அபராத தொகையை அகழ்வாராய்ச்சிக்கு வழங்கிட வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். முகேஷ், உயர்நீதிமன்றத்தின் ஆணையின் விவரங்கள் என்ன? பத்மபிரியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் உயர்நிலை பல்கலைக்கழகங்களில் உள்ள மருத்துவ இடங்களில் உள்ள 50% இடங்களில் தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிபதி கிருபாகரன் உத்தரவிட்டிருந்தார். அதோட உத்தரவோட கொஞ்சம் ஆபரேட்டிவ் போர்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பகுதி இப்போது நமக்கு கிடைத்துள்ளது. அதன்படி இந்த வழக்கில் முக்கியமாக 50% இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்று ஒரு பகுதி இருந்தாலும், அடுத்த கட்டமாக இந்த 50% இடங்களை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பெற தவறிய தமிழக அரசுக்கும் அதை கண்காணிக்காத இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கும் தலா 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தமிழக அரசு செலுத்த வேண்டிய 1 கோடி ரூபாய் அபராதத்தை கீழடி அகழ்வாராய்ச்சி திட்டத்திற்கு உடனடியாக செலுத்த வேண்டும் என்றும் அதற்கு 4 வார கால அவகாசம் வழங்கியுள்ளார். அதே போல இந்திய மருத்துவ கவுன்சில் செலுத்த வேண்டிய 1 கோடி ரூபாய் அபராதத்தை மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படும் ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்ற அமைப்பிற்கு 4 வாரத்தில் செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதி தனது விரிவான உத்தரவில் பிறப்பித்துள்ளார். அதே போல போதிய அளவிலான அரசு மருத்துவக் கல்லூரி இல்லாததே தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பெருகியுள்ளதற்கு காரணம் என்றும், ஒரு விஷயம் தொடர்பாக அரசு இயந்திரம் முழுமையாக செயல்படாத நேரத்தில் அதை கண்காணித்து சரியாக இயக்குவதற்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை என்றும், அதன் அடிப்படையிலேயே இந்த அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அபராத தொகை குறித்த விளக்கத்தை அளித்துள்ளார். இத்துடன் இந்த வழக்கை முடித்து வைத்த நீதிபதி கிருபாகரன் அபராதத்தை செலுத்தியது தொடர்பான அறிக்கையை வரும் ஜூன் 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். பத்மபிரியா.